RCB vs பஞ்சாப் மேட்ச் நம்பர் 34 பெங்களூரில் விளையாட போகிறாங்க. பெங்களூர் சோஃபார் அவே கேம்ஸில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. 4 out of 4 அவே கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பட் இது வரைக்கும் ஹோமில் அவங்க ஒரு கேம் கூட வின் பண்ணல. ஸோ இந்த மேட்ச்சில் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் வின் பண்ணுறாங்களா என்னென்னு பார்ப்போம். பஞ்சாபும் த லோயஸ்ட் எவர் டோட்டல் இன் IPL டிஃபெண்ட் பண்ணதுக்கப்புறம் KKR அகேன்ஸ்டாக 111 ரன்னை டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் ரொம்ப ஹை அண்ட் கான்ஃபிடன்ஸோட இந்த மேட்ச்க்கு வருவாங்க. சின்னசாமி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு பேட்டிங் பேரடைஸ். பட் இது வரைக்கும் இந்த IPL அங்கே பெரிய ஸ்கோர்ஸ் வரலை. ஸோ இந்த கேமில் கண்டிப்பாக ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச்க்கான ஃபோர்காஸ்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, பட் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே டியூ மேபி வந்தாலும் வரலாம். இந்த வென்யூவில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் 7 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 8 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே போன IPL ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீம்ஸ்னால அவங்களோட டோட்டலாக டிஃபெண்ட் பண்ணவும் முடிஞ்சிருக்கு. பட் யூஸ்வலி பெங்களூரில் சேஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இங்கே ஆவரேஜ் ஸ்கோர்ஸுமே ரொம்ப ஹையாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம்ஸ் டெஃபினட்டாக 210 மேலே அடிச்சே ஆகணும். அப்போ தான் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். அதே ஃபஸ்ட் பவுலிங் போகிற டீம்ஸ் ஒரு 180-190 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதையுமே அவங்களால தாராளமாக இங்கே சேஸ் பண்ண முடியும். அண்ட் இங்கே 2 டைப் ஆஃப் பாலர்ஸுமே எக்ஸ்பென்சிவாக தான் போட்டிருக்காங்க. பட் போன 2 கேம்ஸ்லையும் ஷாய் கிஷோர், விப்ராஜ், குல்தீப் இவங்க எல்லாமே ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. யுஸ்வேந்திர சகல் இந்த வென்யூவில் மோர் தென் எனியோன் எல்ஸ் அவர் தான் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஸ்பின்னர்ஸ் இங்கே கிளவராக இருந்தாங்கன்னா அவங்களால நல்லா போட முடியும், விக்கெட்ஸ் எடுக்க முடியும், மேட்சும் இங்கே மாற்றி கொடுக்க முடியும். தென் பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா RCB அதே லெவன்ஸோட தான் போவாங்க. அவங்களோட பேட்ஸ்மேன் அவே கேம்ஸில் ரொம்ப நல்லா ஆடி கொடுத்துருக்காங்க. பட் போன 2 ஹோம் கேம்ஸ்லையும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமில் அவங்களோட பேட்ஸ்மேன் நல்லா ஆடி கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களால வின் பண்ண முடியும். பஞ்சாப் மேக்ஸ்வெல்லை ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்டாயினிஸை கொண்டு வரணும். தென் ஹர்ப்ரீத் பிராரையும் இவங்க 11ல் கொண்டு வரணும். ஹர்ப்ரீத் பிரார் RCB அகேன்ஸ்டாக நல்லாவே பண்ணியிருக்காரு. மேக்ஸ்வெல் அவர் அந்த ஆஸ்பின் ஆப்ஷனுக்காக தான் இவங்க டீமில் வச்சிருக்காங்க. பேட்டிங்கில் ஒரு சுத்தமாக கான்ட்ரிபியூட்டே பண்ண மாட்டேங்கிறாரு. இங்கே ஸ்பின்னர்ஸ் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது இல்லை. நான் RCB கிட்ட நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இல்லை. அப்படிங்கிறப்போ தாராளமாக இவங்க மேக்ஸ்வெல் ட்ராப் பண்ணிவிட்டு ஜாஷ் இங்கிலீஷ் இங்கே ஆடலாம். ஜாஷ் இங்கிலீஷ்க்கு ஒரு ஸ்டார்ட் கிடச்சிச்சு அப்படின்னா அவர் ரொம்ப அன்ஸ்டாப்பபிளாக இருப்பார். RCBயோட ஃபாஸ்ட் பாலர்ஸையுமே அவரால் நல்லா ஆட முடியும். ஓவராலாக பார்க்குறப்போ இந்த 2 டீமுமே எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்காங்க. RCB மேபி ஒரு சின்ன ப்ரெஷரில் இங்கே ஆடலாம். இது வரைக்கும் ஹோம் கேம்ஸ் வின் பண்ணல. ஸோ இந்த கேமை வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு சின்ன ப்ரெஷரில் ஆடலாம். பட் போன கேம் RRக்கு அகேன்ஸ்டாக அந்த 9 விக்கெட்ஸ் மார்ஜினில் வின் பண்ணதான் உங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அதே மாதிரி தான் பஞ்சாபும் அவங்களுக்கு போன கேம் ஒரு ஹிமாலயன் கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கும். அவங்க வச்சிருக்க டீமுக்கு அவங்க இது வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக கிளினிக்கலாக ஆடலை. கிரன்ச் மொமெண்ட்ஸில் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த க்ளோஸ் கேம்ஸை வின் பண்ணாங்க. ஸோ ஓவராலாக இந்த 2 டீமுக்கு நடுவில் இது ஒரு ஈவன் கான்டெஸ்ட்டாக ஒரு 50-50 கான்டெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ 2 டீமுக்கும் அதே கேம் பிளான் தான். ஃபஸ்ட் பேட்டிங் ஆகிற டீம் டெஃபினட்டாக 210 மேலே அடிச்சு ஆகணும். அப்போ தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். அதே ஃபஸ்ட் பவுலிங் போகிற டீம்ஸ் 180-190 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதையுமே அவங்களால தாராளமாக இங்கே சேஸ் பண்ண முடியும். ஸோ RCB அவங்களோட ஃபஸ்ட் ஹோம் வின் எடுப்பாங்களா இல்லை பஞ்சாப் டேபிள் டாப்புக்கு போவாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.